அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றேன்னா, மனித வாழ்க்கையில் ஜோதிடத்தில் தெரியாத நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. எல்லாரும் அதை புரிஞ்சு நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அந்த விதத்துல காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு ஒரு பெரிய மதிப்புண்டு. விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தாலும் பெரிய மதிப்புண்டு, விருச்சிக ராசியில் போய் பிறந்தாலும் ஒரு பெரிய மதிப்புண்டு. ஏன்னா எல்லாருமே 8ஆம் இடத்தை நாம துர்ஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவோம். துர்ஸ்தானமாக இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற சில சுவையான விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா விருச்சிகம் என்பது காலபுருஷனுடைய 8ஆம் இடம். அது ஒரு மறைவு ஸ்தானம், ரகசியமான இன்பம். அப்ப எல்லா மனிதனுமே வெளிப்படையான இன்பத்தை, புற இன்பம் என்பதை பெரும்பாலும் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. புற இன்பம் பெரிதாக அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். என்டர்டெயின்மெண்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் அக இன்பத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் அந்த 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல என்ன சொன்னா, ஒரு கிரகம் இருந்தால், ஒரு கிரகத்திற்கு அப்பாற்பட்டு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர்கள் யார் மேல் பற்று வைத்தாலும் ஆழ்ந்த அன்புடன் பற்று வைப்பார். பற்று அவர்கள்ட்ட போய் நீங்க ரொம்ப பற்றோடு நம்மளை அணுகுவார நீங்க உருவாக்க முடியாது. ஆனால் அவர்கள் பற்று உங்கள் மேல் வைக்க ஆரம்பித்து விட்டால், விருச்சிகத்தில் கிரகம் இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தில் 2 கிரகங்கள் இருந்தாலும், 2க்கு மேற்பட்ட, ஒன்று இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எப்பொழுதுமே பிறர் மேல் ரொம்ப அக்கறை உள்ளவர்களாகவும் அவர்கள் குடும்பத்தின் மேல் ஒரு அக்கறை உள்ளவர்களாகவும், ஏனோ அந்த நபர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொல்றான்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கலாம், அல்லது நீங்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தையோ ஏதோ, அதாவது பொருளாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம். அப்படி பொருளாகவும் இருக்கலாம், உயிராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஒரு நட்பு, பொருட்பட்டு, அருட்பற்று, அறம், பொருள், இன்பம், இந்த 3ம் விருச்சிகத்தில் இருக்கிறது. அந்த இடத்தில் 2 கிரகங்கள் இருக்கணும். ஒரு கிரகம்னாலும் கண்டிப்பா இருக்கணும், அல்லது விருச்சிக ராசியாக இருக்கணும், அல்லது விருச்சிக லக்கணமா இருக்கணும். இது மேஜர் பார்ட்டு. அல்லது உங்களுடைய 8ஆம் இடத்தில் ஒரு கிரகமோ 2 கிரகமோ 2க்கு மேற்பட்ட கிரகம் இருந்தால் நீங்கள் பிறர் மேல் வைக்கக்கூடிய ஒரு அன்பு என்பது ஆழ்ந்ததாக இருக்கும். ஆழ்ந்தது என்று சொன்னால் ஆழ் மனம், ஆழ்ந்தது என்று சொன்னால் ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குரியதாக இருக்கும். அவங்க வீட்டில் ஒருத்தட்ட நட்பு கொண்டு விட்டீர்கள் என்று வையுங்கள். ஒரு விருச்சிக ராசியோ, விருச்சிகத்தில் 2 கிரகம் இருக்கிறவரோ, அல்லது உங்களுடைய 8ஆம் இடத்தில் 2 கிரகம் இருக்கிறவரோ, ஒரு கிரகம் இருக்கிறவரோ ஒருத்தரிடம் நட்பு கொண்டு விட்டார் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தின் மேல் அதிதீகமான அக்கறை உள்ளவர்களாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கை முறையில் உங்க குழந்தைகள் நன்றாக படிக்கிறதா, என்ன செய்கிறது, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழ்ந்த பற்றை உங்கள் மேல் செலுத்தி ஒரு இரத்த
பந்தம் மாதிரி வந்து செயல்படுவாங்க. அது ஒரு சாதாரண விஷயமாக நினைக்காதீங்க. அவ்வளவு தூரத்திற்கு வந்து உங்களுடைய 8ஆம் இடத்திலேயோ விருச்சிகத்தில் வந்து உங்களுக்கு கிரகம் இருந்தால், விருச்சிகத்தில் உங்களுக்கு கிரகம் தான் ஒண்ணுக்கு மேற்பட்டது இருக்கணும். இருந்தால் நீங்கள் படுபயங்கரமான பாசக்காரர்கள். படுபயங்கரமான பாசத்தை பிறர் மேல் ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு பிடித்து போயிட்டது, அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பந்தம் ஏற்பட்டு விட்டது. அந்த பந்தத்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு பாசத்தை வந்து பொழியக்கூடியவராகவும் அது அன்பிற்கு அப்பாற்பட்ட வந்து என்ன சொல்ற அமிர்தமாகவும் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. உண்மையான உண்மைதான். இப்படி அன்பை பொழியக்கூடிய அந்த விருச்சிகத்தில் கிரகம் இருக்கின்றவரும், உங்களுடைய லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் கிரகம் இருக்கின்றவரும் அன்பை பொழிகின்ற அந்த நபருக்கு நீங்கள் துரோகமோ பிரச்சனையோ உண்டு பண்ணிவிட்டு ஏமாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால், ஏமாத்திட்டேங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, கடைசியில வந்து என்ன சொல்றான்னா, இந்த விருச்சிகத்தில் கிரகம் இருக்கின்றவர்களும் உங்களுடைய 8ஆம் இடத்தில் கிரகம் இருக்கின்றவர்களும் விருச்சிக லக்கணத்திற்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் பழி வாங்கினார்கள் என்று சொன்னால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அது மரணத்தை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அதனால விருச்சிகத்தில் கிரகம் இருக்கின்றவர்களிடமும் நம்மளுடைய லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் கிரகம் இருக்கின்றவர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதை உணர்வோடு வந்து நீங்கள் பழக வேண்டும். ஏன்னா அவர்கள் வைக்கின்ற அன்பு இரத்தபூர்வமானது, வாய் வார்த்தை அல்ல. ஆள் மனதில் இருந்து வருகின்ற ஒரு அந்யோன்யமான நட்பு. இது பெண்களாக இருந்தாலும் சரிதான், ஆண்களாக இருந்தாலும் சரிதான். ஆனால் அதில் வந்து என்ன சொல்றான்னா வந்து விருச்சிகத்திடமும் உங்களுடைய லக்கணத்துக்கு 8ஆம் இடத்திலும் கிரகம் இருக்கின்றவர்களிடம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு விட்டு அல்லது அந்த அன்பை பரிமாறிவிட்டு அல்லது அந்த காதலை பரிமாறிவிட்டு அந்த நன்மையை நீங்க அடைந்து விட்டு துரோகம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கழுத்தை துண்டாக அறுத்து வந்து என்ன சொல்றான்னா ரத்தத்தை குடித்து விடுவார்கள். இது உண்மையா அப்படின்னா 100% உண்மை. எனக்கு விருச்சிகத்துல 3 கிரகம். நான் யார்கிட்ட பழகினாலும் 100% நம்பிக்கையோட தான் பழகுவேன். என்னை ஏமாற்றியவன் இன்று வரை யாரும் உயிரோடு இருந்ததில்லை. இதையே அறுதிட்டு சொல்றேன். கிரகம் அங்க இருக்குது, நான் வந்து பெட்டிக்காரன்னு சொல்லவே இல்லை. கிரகம் இருக்கிறது. அப்ப நம்ம வைக்கின்ற ஒரு அன்பு, உண்மையா ஒரு கஸ்டமர் வந்தாலும் என்ன சொன்னா உண்மையாகவே அவர்கள் ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன ஆகுதிகள் நம்ம செய்து கொடுக்கணும், நன்மை செய்து கொடுக்கணும், ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு, மந்திரங்கள் எழுதுவதிலும் சக்கரங்கள் போடுவதிலும் ஒரு செலவுக்கு மலைத்து கொண்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியான சின்ன சிலைகள் தான் நான் கொடுப்பேன். ஆனால் ஏமாற்றம் என்பது என்னை ஏற்படுத்தி விட்டால் அவர்கள் வாழ்நாளில் வந்து என்ன சொன்னா நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். மனதில் வந்து இவ்வளவெல்லாம் செஞ்ச பிறகு வந்து என்னப்பா நீ வந்து ஒரு நன்றி இல்லாதவனா போயிட்ட, ஒரு மனிதத்தன்மை இல்லாதவனா போயிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு ஆத்தாமைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றாமையை வந்து நான் வெளிப்படுத்தி எனக்கு நானே வெளிப்படுத்தும் போது அவன் என்னுடைய காதுக்கு கேட்கும், அவன் வந்து நிலை சரியில்லாமல் போய்விட்டான், சங்கடப்படுகின்றான் அப்படிங்கிற கேள்வியைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னுடைய ஜாதகத்திற்காக நான் பெருமைக்காக சொல்லவில்லை. உங்களுக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்தில் வந்து 2 கிரகங்கள் இருக்கிறதா, அது ஒரு கிரகனாலும் வலிமையான கிரகமா இருக்கணும், அல்லது உங்களுக்கு விருச்சிகத்தில் 2 கிரகனாலும் இருக்கணும். இருந்தது என்று சொன்னால் நீங்கள் ஒரு விதத்தில் வந்து கருணை கொலை பண்ணக்கூடிய தகுதி உடையவர். விருச்சிகத்தில் 2 கிரகத்திற்கு மேல் இருந்தால் ஜலராசி கடகம்
விருச்சிகம் மீனத்தில் வந்து 2க்கு மேற்பட்ட கிரகம் இருந்தால் இவர்கள் கருணை கொலை பண்ணுகின்றவர். கருணை கொலை பண்ணுகின்றவர்னா எப்படி? அதாவது வந்து ஒரு உயிர் இருக்கிறது, ஊசலாடுகிறது, ரொம்ப மனசு வந்து நொந்து போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி விருச்சிகத்தில் கிரகம் இருக்கிறவர்களையோ, கடகத்தில் கிரகம் இருக்கிறவர்களையோ, அல்லது வந்து என்ன சொல்றான்னா மீனத்தில் கிரகம் இருக்கின்றவர்களையோ நீங்கள் கூப்பிட்டு அந்த உயிர் போகாமல் ரொம்ப நாள் தள்ளி போய் மக்களெல்லாம் சுற்றி இருக்க பெருசு வந்து வழி விடலை, போக மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் இந்த விருச்சிகத்தில் வந்து கிரகம் இருக்கின்றவர்களையும், மீனத்தில் கிரகம் இருக்கின்றவர்களையும், கடகத்தில் கிரகம் இருக்கின்றவர்களையும் கூப்பிட்டு வாயில் பாலை ஊற்றச் சொன்னால் 3 நாளில் மரணம் சம்பவிக்கும். இதை என் கண் முன்னாலே நான் செஞ்சு பார்த்துருக்கேன். நான் யாருக்கும் போய் பால் ஊற்றலை, நான் போக மாட்டேன். அப்படி இருக்கின்ற நபர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாக இழுத்துட்டு கிடக்கு. இந்த ஜோசியர்கள்ட்ட வந்து என்ன சொன்ன, சாவு, சடங்காகிறது, இளவு, காடையத்து ஃபுல்லாக எங்கிட்ட தான் வந்து என்ன சொன்ன நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். சார் இப்படி இறந்து போச்சு சார், என்ன சார் செய்யுது, என்ன சார் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் மார்ச்சாரி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும். அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்தவொன்னே என்ன சொன்னேன்னா, இந்த ஜாதகம் உங்கள் வீட்டில் இருக்குல்ல, இந்த ஜாதகத்தை வந்து பால் ஊற்ற சொல்லுங்க, 3 நாளைக்குள்ளே போயிடும் அப்படின்னா. அது ஊற்றினா போயிடுச்சு சார், ரொம்ப நன்றி அப்படிமா. ரொம்ப நன்றின்னு சொல்லுவான், வேற ஒன்றும் செய்ய மாட்டான். அந்த மாதிரி விருச்சிக கிரகம் அமிர்தம் போன்றது, ஆனால் 100% ஆபத்தானது. இவர்களிடம் பழகும் போது கவனமாக பழகுங்க. இவர்களிடம் பழகும் போது கவனமாக பழகுங்கள். இல்லை என்று சொன்னால் உண்மையாக பழகிவிடுங்கள். அவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் சொல்லிவிட்டு விலகி விடுங்கள். ஐயா, உங்களோட பயணிக்க முடியாது, உங்களுடைய குணாதிசயம் வேற மாதிரி இருக்குது, என்னுடைய குணாதிசயம் வேற மாதிரி இருக்குது, ஏதோ கொஞ்ச நாள் வந்து நட்பு ரீதியாக பழகிட்டோம், எனக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா அவர்கள் மனதில் வந்து என்ன சொன்ன, தேள் என்ன செய்யும், தேள் கொட்டுச்சுன்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து நச்சுன்னு போட்டுச்சுன்னா வந்து என்ன சொல்றான்னா அந்த அளவுக்கு வந்து வேதனையை கொடுக்கக்கூடிய சக்தி உடையது விருச்சிகத்தில் இருக்கின்ற கிரகங்கள். உங்களுடைய லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள். கருணை கொலை என்பது என்ன சொல்லணும்னா, விருச்சிகத்தில் கிரகம் இருக்கணும், கடகத்தில் கிரகம் இருக்கணும், மீனத்தில் கிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால் அவர்கள் கருணை கொலை பண்ணுவதற்கு தகுதியானவர்கள் தான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போதுதான் பெரிய பெரிய நமக்கு என்ன பலம் இருக்கிறது, என்ன பலவீனம் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு தான் ஜோதிடமே தவிர, பலம் பலவீனத்தை தெரியாமல் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம்னா, எந்த எந்த இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அது என்னென்ன ஆதிபத்தியம் உடைய ஒரு செயலை செய்யும் என்பதை வந்து நீங்கள் தெரியாமல் வந்து இன்னும் வந்து ஏதோ ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்கோம், மாந்திரிகத்துல வந்துருமா, தாந்திரிகத்துல வந்துருமா, இந்த ஊர்ல போய் வந்தாங்கன்னா உங்களுடைய ஜாதகமே உங்களுடைய கண்ணாடி, உங்க முகம் பார்க்கிற கண்ணாடி. அந்த ஜாதகத்தை வந்து நீங்கள் வந்து வலிமைப்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிகத்தில் கிரகம் இருந்தால் 2 கிரகம் இருக்கணும், 2க்கு மேற்பட்ட கிரகம் இருக்கணும், 1 நாள் இருக்கணும், 1க்கு மேற்பட்ட கிரகம் இருக்கணும். அப்ப பவர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 3 பேஸ் கரண்ட் மாதிரி. சிங்கிள் பேஸ் கரண்ட்ல வந்து என்ன சொன்னா மோட்டர் ஓடாது, 3 பேஸ் கரண்ட்ல மோட்டர் ஓடும். அப்ப அந்த மாதிரி வந்து விருச்சிகத்தில் கிரகம் 2 கிரகம் இருக்கணும், அல்லது உங்களுடைய 8ஆம் இடத்தில் 2 கிரகம் இருக்கணும். இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, உங்களை வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு வலிமை உள்ள நபராகவே வந்து சமூகம் பார்க்கும். என்ன காரணம்னா, அவற்றெல்லாம் போய் எந்த வித சச்சரவுகளும் வச்சுக்கிடக்கூடாது, பிரச்சனைகளையும் வச்சுக்கிடக்கூடாது, நிம்மதியாக வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சமூகம் வந்து உங்களை பார்த்து வந்து என்ன சொல்லலாம்னா பயப்படக்கூடிய தன்மைகளில் இருக்கும் என்பது என்னுடைய ஆழ்ந்த ஆராய்ச்சியின் அறிவு. அதே சமயத்தில் வந்து இவர்கள் எல்லாம் வந்து என்ன பொசிஷன்ல இருப்பாங்கன்னா, இவர்கள் மேல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நட்பு கிடைத்தது என்று சொன்னால் இவர்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஆழ்ந்த வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு பற்றுடைய நபர்களாகவும், உங்கள் குடும்பத்தின் மேல் ஒரு அக்கறையுடைய நபர்களாகவும், உங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து சரியான வழிகாட்டியாகவும்
தெளிந்த நபர்களாகவும் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் என்ன சொன்னா, விருச்சிகத்தில் இருக்கின்ற கிரகங்கள், உங்களுடைய லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு பெயர் வாங்கி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து வெற்றியின் அமுதை சுவைக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். இதனால் வரைக்கும் நீங்கள் தெரியாத நபர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களிடம் வந்து ஒரு அடியில் வந்து அமிர்தம் போன்ற ஒரு பாசம் இருக்கும். அது பலாப்பழம் மாதிரி இருக்கும். மேலே பார்த்தா வந்து என்ன சொல்லணும், முள்ளு முள்ளா இருக்கும். உள்ள பார்த்தா பல விதமான அருமையான சுளைகள் இருக்கும். அதுதான் விருச்சிகத்தில் இருக்கின்ற 2 கிரகங்களுக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற 2 கிரகங்களுக்கும் உள்ள முக்கியமான பலன்கள். விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி சிறந்தது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.